ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் திருக்குறளில் இன்னொரு அதிகாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம 9 அதிகாரம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 10 அதிகாரம் தான் இருக்குது நியூ சிலபஸ் படி. நம்ம அதையும் 1 by 1 கவர் பண்ண போகிறோம். அது இல்லாமல் யூனிட் 4 கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் வீடியோ 8 வீடியோவாக போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இலக்கணம், அது ரிலேட்டடாக மாடல் கொஷின்ஸும் நம்ம போட்டிருக்கோம், பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதிகாரம் அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமை அப்படின்னா அவைனா என்னது? நம்ம கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல நூல்களையெல்லாம் கற்று நல்ல அதாவது என்ன சொல்கிறது, உலக அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த அவை. அந்த அவையில் நம்ம பேசுகிறதுக்கோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கோ பயப்படாமல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது அதை பற்றி பேசுகிற அதிகாரம் தான் அவை அஞ்சாமை. சரிங்களா? ஸோ அதில் 10 திருக்குறள் இருக்குது. நம்ம அது என்னென்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். வகை அறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகை அறிந்து வல்லவை வாய்சோரார் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வகை அறிந்து வகை அறிந்து எதோட வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லவை. இந்த வல்லவை அப்படிங்கிறது என்ன பொருள் குடிக்குதுன்னா, கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவை, கல்லாதவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவை. அந்த 2 அவைகளையுமே இந்த வல்லவை அப்படிங்கிற அந்த சொல்லிலேயே கொண்டு வராங்க. அந்த 2 அவையில் எந்த அவை அது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வகை அறிந்து இருக்கக்கூடியவர்கள். வாய் சோரார். வாய் சோரார் அப்படின்னா சொற்குற்றம் ஏற்படாமல் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். குற்றம் வாய்னா வாய் சோரார் அப்படின்னா வாயின் மூலமாக வரக்கூடிய சொல்லில் குற்றம் ஏற்படாமல் பார்த்து கொள்வார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதாவது தொகை அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ நம்ம இலக்கணத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய ஒரு தொகைகள் வரும். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். இப்போ வேற்றுமை தொகை அப்படின்னு எடுத்தோம்னா வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒன்று மறைஞ்சு இருக்கிறது தான் நம்ம தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல தொகைனா எத்தனை விதமான சொற்கள் இருக்குது, எத்தனை வகையான சொற்கள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு, அதாவது தூய்மையானவங்களா மனசில் சுத்தமானவங்களா இருக்கிறவங்க, சொல்லோட வகைகளை எல்லாத்தையும் தேர்ந்து தெளிந்து மனதிலும் தூய்மையாக இருக்கிறவங்க, கற்றவரவை கல்லாதவரவை அப்படின்னு சொல்லி வகை பிரித்து பேசி அங்கே சொற்குற்றம் ஏற்படாமல் அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதான் இந்த குறளோட பொருள். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அப்படின்னு. அடுத்த குறள் பாருங்க. குறள்லேயே நமக்கு இதில் பொருள் வந்துடும். கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றாருள் கற்றவர் எனப்படுவர் அப்படின்னா கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுபவர். அதாவது கற்றவர்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக சொல்லப்படக்கூடியவர் இருப்பார். அவர் யார் அப்படின்னா, கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அந்த கற்றவரின் முன்னாடி தாம் கற்றவைகளை அவருக்கு புரியும்படி மனதில் பதியும் மாதிரி சொல்லத்தக்கவர் அப்படின்னு சொல்கிறது. சொல்ல வல்லவர் அப்படி சொல்லலாம். அவங்க அதாவது கற்றவங்களையே, அதாவது நல்ல தெரிஞ்சுக்கிட்டவங்களையே ரொம்ப பெரிய ஆளாக பேசப்படக்கூடியவங்க யார் அப்படின்னா, அவங்க கற்றுக்கிட்டதை மற்றவங்க மனசில் பதியுமாறு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி புரிய வைக்கிறவங்க தான் கற்றவர்களே மிக சிறப்பானவர்களாக கருதப்படுவார்கள். அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் 2வது குறள். கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்ற அப்படின்னா தான் கற்றவற்றை, செல சொல்லுவார் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களோட மனதில் செல்லுமாறு பதியுமாறு சொல்லுவாங்க. செல சொல்லுவார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் மீனிங். சரிங்களா? அடுத்து 3வது குறள் பாருங்க. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இதில் என்ன சொல்கிறாங்க? பகையகம் அப்படின்னா போர்க்களம் நம்ம சொல்லலாம். பகைவரோட சண்டை போடுற இடம் போர்க்களம். பகையகத்து அவங்க கிட்ட பகைவரின் நாடி போய் போர்க்களத்தில் போர் புரிஞ்சு இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு தைரியமானவங்க இருக்காங்க. பட் அவங்க எளியவர்கள்.
போர்க்களத்தில் சாக துணிந்தவர்கள் எல்லாமே வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்க, உலகத்தில் பலர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிலரே இருக்காங்க. யார் அப்படின்னா, கற்றவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவைக்களத்தில் பேச வல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சிலரே இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பகையகத்து சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்காங்க. அதனால தான் அந்த அரியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அரியர்னா அரியது, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகையகத்து சாவார் எளியர், அது வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. பகையகத்துக்கு போய் அங்கே போர் புரிஞ்சு இறக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனால் அவைக்களத்தில், சான்றோர்கள் கூடிய அவைக்களத்தில் பேசுகிறதுக்கு வெகு சிலரே இருக்காங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பகையகத்து சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 4வது குறள் பாருங்க. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி அப்படின்னு என்னென்னா, எல்லாவற்றையும் கற்றவர்கள் முன்னாடி தான் கற்றதை அவங்க மனசில் பதியுமாறு சொல்லி, தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் அப்படின்னா, தாம் கற்றவற்றை விட அவங்கக்கிட்ட இருந்து அதிகமாக கற்றுக்கணும். மிகுதியாக கற்றவரிடம் மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இதில் சொல்கிறாரு. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற, அதாவது அவங்க இருக்காங்களே, மிக்கார் இருக்காங்க இல்லைங்களா, அதிகமாக மிகுதியாக கற்றவர்கள். ஸோ தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல், அவங்கக்கிட்ட இருந்து அதிகமான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், அந்த மிகுதியான கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து 5வது குறள் பாருங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. இப்போது ஆற்றின் அளவறிந்து கற்க, அவையில் அஞ்சாது விடை கூடும் பொருட்டாக. இது அவை அஞ்சானா அவையில் வந்து நம்ம விடை சொல்கிறதுக்கு அஞ்சக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நூல்களை கற்கும் நெறியில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு அவையில் கற்றவர்கள் முன்னாடி விடை சொல்லும்போது நம்ம சொல்கிறது சரியோ தவறோ அப்படின்னு நினச்சி பயப்படாமல் சொல்கிறதுக்கு அளவுக்கு நம்ம வந்து நூல்களை நம்ம வந்து தெரிஞ்சு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இதில் சொல்கிறாரு. ஆற்றின் அளவறிந்து கற்க, எதோட அளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆற்றின், இந்த வந்து நம்ம வந்து ஒரு அவையில் விடை சொல்லும்போது அது சரியாக தவறா அப்படின்னு நமக்கு வந்து எந்த பயமுமே இருக்கக்கூடாது. நம்ம சொல்வது சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து 6வது பாருங்க. வாளொடு எண் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அதாவது வாளொடு எண் வன்கண்ணர் அல்லார்க்கு அப்படின்னா, வாளோடு என்ன தொடர்பு, ஏன் வாளோடு என்ன தொடர்பு யாருக்கு அப்படின்னா, அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவருக்கு. அல்லர்னா மற்றவர் இந்த இடத்துல. அதாவது வன்கண்ணர் அப்படின்னா வாளுக்கு அஞ்சாதவர்கள். அப்போ வாளுக்கு அஞ்சாத வீரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இல்லை, வாளுக்கு அஞ்சக்கூடிய வீரர்கள், அதாவது வாளுக்கு பயப்படுறவங்க, வாளில் சண்டையிடுறதுக்கு பயப்படுறவங்களுக்கு வாளோட என்ன தொடர்பு. அதே மாதிரி அவையில் கூடியிருக்கவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு, நுண்ணவை அஞ்சுபவருக்கு முன்னாடி அவங்களோட பேசுகிறதுக்கு பயப்படுறவங்களுக்கு நூலோட என்ன தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கேட்குறாரு. அதாவது வாளால் சண்டை போடுறதுக்கு பயப்படுறவங்களுக்கும் வாளுக்கும் தொடர்பு இல்லை, என்ன தொடர்பு இருக்க போகுது. அது மாதிரி அவையில் பேசுகிறதுக்கு பயப்படுறவங்களுக்கும் என்ன சொல்கிறது, கற்றறிந்தவர் எழுதின நூல்களுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகுது, தொடர்பே இருக்க போகுதில்ல. அந்த நூல்களை படித்தவங்க வந்து அவையில் வந்து அஞ்ச மாட்டாங்க பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளில் அவர் சொல்கிறாரு. சரிங்களா. அடுத்து 7வது பாருங்கள். பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பகையகத்து பேடிகை ஒல்வாள், அதாவது போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடினா வந்து ஒரு முட்டாள் மாதிரி எடுத்துக்கலாமே, அஞ்சுகின்ற பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாள் மாதிரி எது அப்படின்னா, அவையகத்தில் அஞ்சுக்கூடிய ஒருவன் கற்ற நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவையில் அஞ்சுக்கிட்டு பேசுகிறவன், அவையில் பேசுகிறதுக்கு அஞ்சுபவன் கற்ற நூல், அவன் படித்த புத்தகம் வந்து எதுக்கு ஈக்குவலாம், பகையகத்து, அதாவது போர்க்களத்தில் வாளை வச்சுட்டு சண்டை போட தெரியாமல் பயப்படுறவன் அவனுக்கூட ஒப்பிடுறாங்க அந்த நூலை.
அப்போ ரெண்டுமே பயன் இல்லை இல்லைங்களா? அவையில் பேச தெரியாமல் பயப்படுறவன் படித்து என்ன பிரயோஜனம்? அது அது வேஸ்ட் இல்லையா? ஸோ அதுதான் அதோட தான் ஒப்பிடுறாங்க. போர்க்களத்தில் வாழை வச்சுட்டு பயப்பட்டுட்டு சண்டை போடாமல் இருக்கிறன்ற வாளும் அவையில் பேச தெரியாமல் பயப்படுற ஒருத்தனை படித்த நூலும் சமம் அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. அடுத்து 8வது குறள் பாருங்க. பல்லவை கற்றும் பயமிலரே, நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல்லவை கற்றும் பயமிலரே அப்படின்னா, பல நூல்களை கற்றிருந்தாலும், பல நூல்களை கற்றிருந்தாலும் பயமிலரே அப்படின்னா பயன்படாதவரே, இந்த உலகத்திற்கு பயன்படாதவரே. ஏன் அப்படின்னா, நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர். நல்லவை அப்படின்னா நல்லவர்கள் கூடிய இருக்கின்ற அவையினில் அவர்கள் மனதில் பதியும் மாதிரி தான் கற்ற விஷயங்களை சொல்ல தெரியாதவர்கள். எவ்வளோ விஷயங்களை கற்றிருந்தாலும் அவங்களால எந்த பயனுமே இந்த உலகத்திற்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. பல்லவை கற்றும் பயமிலரே, நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர். சரிங்களா? அடுத்து 9வது குறள். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். கல்லாதவரின் கடை என்ப அப்படின்னா கல்லாதவர்களுக்கும் கீழே அவங்கள கருதுவாங்க. யார அப்படின்னா, கற்றறிந்தும் எல்லா விஷயத்தையும் கற்றும் தெரிஞ்சு கொண்டும் நல்லார் அவை அஞ்சுபவர். நல்லவர்கள் கூடியிருக்க, நல்ல சான்றோர்கள் கூடியிருக்கிற அவைகளில் பேசுவதற்கு அஞ்சுபவர்களை கல்லாதவர்களையோட கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. நூல்களை கற்றும் அவற்றின் பயனை அறிந்தும் நல்லவர் கூடிய அவையை கண்டு பயந்து அங்கே செல்லாதவர் படிக்காதவரை விட கீழானவர் என்று வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்து 10வது குறள் பாருங்க. உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர், களநஞ்சி கற்ற செல சொல்லாதவர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அவையை, சான்றோர்கள் கூடியிருக்கிற அவையை பார்த்து பயந்து தம் படித்தவற்றை அவைக்கு ஏற்ப சொல்ல தெரியாதவர் வாழ்ந்தாலும் வாழாதவருக்கு சமமாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் அப்படின்னா, இருக்கிறாங்க உள்ளார்கள் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க இல்லார்களோடு ஒப்பர், இல்லாதவர்கள் வாழாதவர்களுக்கு சமமாவர். யார் அப்படின்னா, களநஞ்சி அவையை பார்த்து பயந்து அவங்களுக்கு படித்ததை அவைகள் இருப்பவர்களுக்கு சொல்ல தெரியாதவங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியாதவங்க வாழ்ந்தாலும் வாழாததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவை அஞ்சாமையில் நம்ம 10 திருக்குறளும் முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் 10 அதிகாரமும் 1 by 1 நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். மற்ற வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.